குழந்தை இல்லன்னு கண்ணீரோட காத்துட்டு இருக்கீங்களா சகோதரி? சோர்ந்து போகாதீங்க. இந்த அற்புத சாட்சிய விசுவாசத்தோட பாருங்க. இயேசு உங்க துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவார். 2017 எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. குழந்தை இல்லாத 7 வருஷமா கஷ்டப்பட்டோம். எங்கன்னா ஃபங்க்ஷன் ஹால் போனாக்கா, கல்யாணத்துக்கு போனாக்கா கேட்குவாங்க, இன்னும் ஒன்றும் இல்லைன்னு கேட்பாங்க. அப்போது நாங்கள் எங்கோ போக மாட்டோம். மற்ற குழந்தைங்களாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு குழந்தை இல்லையா, நம்ம தூக்கி கொஞ்சம் இல்லைன்றது ஒரு மனசுலேயே பாதுபடுவேன். வெளியெல்லாம் சொல்ல மாட்டேன், வீட்டிலலாம் சொல்ல மாட்டேன், உள்ளே நான் பாதுபட்டுவேன். வேலைக்கு போயிருந்தேன், வேலைக்கு போகிறத கூட விட்டுட்டேன். வேலை சேரத்தில் இப்போ யாருக்கான குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னாக்கா நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறகுலேருந்து ஒரு பாதன்றது வந்து எனக்கு தெரியணும். குழந்தை இல்லாத ரொம்ப வீடியெல்லாம் அமைதியாக இருக்கும். மாதம் பீரியட்ஸ் ஆகிட்டுனா நான் அழுதுன்னு உட்காந்து இருப்பேன். எங்கள் மாமியார் இந்த மாதம் இல்லைன்னா 10 மாதம், இந்த வருஷம் இல்லைன்னா 10 வருஷம் ஆண்டவர் நம்மளுக்கு தருவார், நீ பாதப்படாத அந்த தைரியத்தை தருவாங்க எங்கள் மாமியாரும் என் கணவரும். குழந்தை எல்லாத்துக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். ஸ்கேன் பண்ணி பார்த்து சொன்னாங்க தைராய்டு கட்டி நீர் கட்டிக்குதுன்னு சொன்னாங்க. டாக்டருங்க சொன்னாங்க ஏற்கனவே குழந்தை போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஐவிஎஃப் ட்ரை பண்ணணும்னு சொன்னாங்க. என்கிட்ட காசு இல்லாததான் நாங்கள் வீட்டுக்கு வரோம். இப்படி இருக்கும் ஒரு சூழ்நிலையில் மோகன் சி லாசரஸ் ஐயா சித்தூருக்கு வந்திருந்தார். ஜப கூட்டமைக்கு போய் நானே என் கணவர் போய் அந்த மீட்டிங்கில் கலந்துக்கணும். அந்த கூட்டத்தில் வந்து மோகனாயா வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு ப்ரேயர் பண்ணாரு. அந்த கூட்டத்தில் நான் என் ஒய்ஃபும் கையை பிடிச்சிக்கின்னு இப்போத்துக்கு விவசாயி சார்ந்தவர் எனக்கு இது குழந்தை இல்லை, அந்த குழந்தை பாய்க்கு எங்களுக்கு கொடுன்ட்டு நாங்கள் ப்ரேயர் பண்ணோம். மீட்டிங் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வரும்போது இயேசு விடுவிக்கிறார் புக்கு எழுதி போட்டுட்டு எங்கள் வீட்டு அட்ரஸை கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இப்படி இருக்கும்போது 2020 6ஆம் மாதத்தில் இயேசு விடுவிக்கிறார் புக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு. அந்த புக்கில் ஒரு வார்த்தையும் எங்களுக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. புக்கை படிச்சுட்டு நான் என் ஒய்ஃபும் கையை பிடிச்சின்னு 2 பேரும் 5 முட்டி போட்டு ஜெபம் பண்ணோம். அந்த புக்கில் சொல்லியிருந்தாச்சு இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்குதுன்னு சொன்னாங்க. அந்த புக்கில் எழுதியிருக்கிற மாச்சு எங்களுக்கும் அந்த மாதத்துல எனக்கு பீரியட் தள்ளி போச்சு. போய் ஹாஸ்பிட்டல் செக் பண்ணாக்கா உனக்கு நீ கன்சீவ் ஆகிட்டுக்கிறமான்னு சொன்னாங்க. அப்போது அங்கேயே நானும் என் கணவரும் ரொம்ப ஆவலோடு எங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு வார்த்தையே இல்லை எனக்கும் என் கணவருக்கும். இப்படி இருக்கும்போது 2021 மார்ச் மாதத்தில் ஏசப்பாளுக்கான ஆண் குழந்தை கொடுத்தாரு. அந்த குழந்தை நான் கையில் வளரப்போ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நானும் அப்பா வயிற்றுலேருந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது டாக்டருங்க கையில் கொடுத்தாங்க. எனக்கு அந்த குழந்தைய பார்த்து அப்படி ஒரு சந்தோஷம் எங்களுக்கும். நான் ஏசப்பா கிட்ட ஒரே ஒரு குழந்தை கேட்டேன். ஏசப்பா எனக்கு 3 பசங்களை கொடுத்து ஆசீர்வாதிச்சுக்கிறாரு. இப்போ எங்கள் வீடு ஒரு நிம்மதியாக கலகலன்னு சந்தோஷமாக இருக்குது எங்கள் வீட்டில்.